குட் மார்னிங்ப்பா. நம்ம இன்றைக்கி வந்து நாற்கரத்தின் பரப்பு லாஸ்ட் வீடியோவில் ஒரு சம் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த சம் போட போகிறோம். எடுத்துக்காட்டு 5.7 நாற்கரத்தின் பரப்பு தான். இந்த கணக்கில் கொடுக்கப்பட்ட படமானதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ படம் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுக்கப்பட்ட படமானது. இந்த கணக்கை அடிக்கடி கேட்டது கிடையாது. இருந்தாலும் நாற்கரத்தின் பரப்பில் ஒரு கணக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. சப்போஸ் இதை கொடுத்துட்டாங்கன்னா படம் வரைஞ்சி ஒரு கொஸ்டின் எடுக்கிறவங்க கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுவாங்க. ஆனால் சொல்ல முடியாதுல்ல. திடீர்னு வந்து இப்போ தான் நிறைய டெக்னாலஜி வளர்ந்ததுனால டக்குன்னு ஒரு பிரிண்ட்டை போட்டு இந்த டயக்ராமை போட்டு கொஸ்டினை கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண. அதனால் நம்ம நாற்கரத்தின் பரப்புன்னு சரி, முக்கோணத்தின் பரப்புன்னு சரி, எந்த ஆங்கிளில் கேட்டாலும் நம்ம செய்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும். இப்போ கொடுக்கப்பட்ட படமானதுன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு வளாகத்தில் புதிய வாகனம் நிறுத்த ஏற்படுத்தப்பட்ட பகுதி தான் இது. வாகனம் நிறுத்துறதுக்கு ஒரு நாற்கர வடிவத்தில் ஒரு வளாகத்தில் ஒரு இடம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ அதை அமைப்பதற்கு சதுர மீட்டருக்கு 1300 செலவாகும் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்டர் வந்து சொல்கிறாரு. அதை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 1300 ஆகும். அப்படின்னா அந்த வாகன நிறுத்தம் ஏற்படுத்துவதற்கு தேவையான மொத்த செலவு எவ்வளவுன்னு கேட்காங்க. அப்போ பரப்பு கண்டுபிடிச்சா தானே செலவு கண்டுபிடிக்க முடியும். அப்போ முதல்ல இதோட எய்ம் வந்து நாற்கரத்தின் பரப்பை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். வழக்கம் போல தான் படம் அவங்களே கொடுத்துட்டாங்க. நான் படத்தை பார்த்து எழுதியிருக்கோம். ஏ வந்து 2,2, பி 5,5, சி 4,9, டி 1,7. அதுவே அவங்க கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் வரிசையாகவே இருக்குது. ஸோ வரிசையாக இருக்கிறதுனால நம்ம வரிசையாக எடுத்துகிட்டு இப்போ கணக்கு செய்ய போகிறோம். இப்போ நம்ம கணக்குக்குள்ளாக போகலாம். கணக்கை எழுதியாச்சு. இது எடுத்துக்காட்டு 5.7. கொடுக்கப்பட்ட படம் ABCD எல்லாத்தையுமே எழுதியாச்சு. இப்போ நமக்கு தான் தெரியுமே நாற்கரத்தின் பரப்பு. நாற்கரத்தின் பரப்பு மடித்து எழுதுங்க. ஏன்னா நமக்கு இவ்வளோ இடம் வேணும். அப்போ ஒன்று போல் ஈக்குவல்ட்டு போட்டு வந்தால் அழகாக இருக்கும். இது வந்து மார்ஜின். மார்ஜினுக்கு அடுத்து நாற்கரத்தின் பரப்பு எழுதுனதுக்கு அப்புறம் ஈக்குவல்ட்டு போட்டுறணும். ஈக்குவல்ட்டு போட்டதுக்கப்புறம் 1/2 அங்கிட்டு தான் வரும். எல்லாமே ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் தான் வரும். அதை நல்லா கவனம் வச்சுக்கணும். நாற்கரத்தின் பரப்புனா எத்தனை புள்ளி இருக்கும்? நமக்கு 4 புள்ளி இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 4 புள்ளியே எழுதணும். x3 y3 x4 y4 திரும்ப x1 y1 சதுர அலகு. இந்த ஸ்ட்ரைட்டாக இப்படி போடணும். இன்னொன்று எல்லா பசங்களும் மோஸ்ட்லி வந்து தப்பு விடுறது என்ன அப்படின்னா, இந்த எக்ஸுக்கு கீழே தான் 1 போடணும். காலில் செருப்பு போடணும், அல்ல ஷூ மாட்டி விடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸுக்கு ஷூ மாட்டி விடணும். அப்போ எங்கே மாட்டுவோம்? காலில் தான் ஷூ மாட்டுவோம். ஞாபகம் வச்சுக்கோ. நிறையா பேர் இந்த தப்பு பண்ணுறீங்க. அந்த 1 எங்கே போடன்னு தெரியாமல் போட்டுக்கிட்டு இருக்க. எக்ஸு போட்டு அடியில் 1, அதே மாதிரி ஒய் போட்டு அடியில் 1. எல்லாமே ஷூ தான். எல்லாமே இவங்க எக்ஸுக்கு இவன் 2 வந்து ஷூ தான். எல்லாமே ஷூ தான். ஷூ எங்கே மாட்டுவோம்? காலில் மாட்டுவோம். அப்போ கீழே போடணும் அப்படின்னு அர்த்தம். கீழே போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி ரீட் பண்ணுவோம்? x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1 இப்படி ரீட் பண்ணுவோம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்கிற பாயிண்ட்டுக்கெல்லாம் நம்ம என்ன கொடுக்கணும்னா பேர் கொடுக்கணும். கொடுத்துருக்கிற பாயிண்ட்டுக்கெல்லாம் பேர் கொடுத்தா தான் அவனை கூட்டிகிட்டு வந்து அவன் இடத்துல வந்து உட்கார வைக்க முடியும். இப்போ நான் இவனுக்கு பேர் கொடுக்கேன். x1 y1 கிவனை எழுதியிருக்கேன் பாருங்கள். கொடுக்கப்பட்ட படம் கிவன் எழுதிட்டு அவங்களுக்கு பேர் கொடுக்குறேன். x2 y2 x3 y3 x4 y4. கிவன் எழுதாமல் எந்த சம்மும் செய்யாத. அது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் அப்படி செய்கிறது. அப்படி செய்யக்கூடாது, செய்ய முடியாது, தப்பு வந்துடும். அதனால் எப்பயுமே கிவனை எழுதிட்டு செய்யணும். கிவன் எழுதியாச்சு, அதுக்கப்புறம் ஃபார்முலாவும் எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து கணக்கு செய்யணும். இப்போ கணக்கு எப்படி? இந்த கணக்கை வந்து நம்ம அழிச்சிடலாம். இது லாஸ்ட்டு போட்ட வீடியோ, மறைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 1/2 நான் அப்படியே எழுதுகிறேன். அவனை கூட்டிகிட்டு வரணும். x1 y1 எங்கே இருக்கான்னு பார்த்தா அவனை கூட்டிகிட்டு வந்து அவன் இடத்துல வந்து உட்கார வைக்கணும். அப்போ 2வும் x1ம் 2 தான், y1ம் 2 தான். அதே மாதிரி x2 y2 ரெண்டுமே 5 5 தான்.
x3 y3 4, 9 4 9 x4 y4 1 7. திரும்ப எதில் ஆரம்பித்தோமோ அதிலே முடிக்கணும். x1 y1ல் x1 y1 2, 2 என்னது சதுர அலகு. இப்போ இது போட்டவுடனே நான் இப்படி அம்புக்குறி போட்டு காமிக்க சொன்னேன். மேலேருந்து கீழாக்க பெருக்கிறோம். அதை முடித்ததுக்கப்புறம் கீழேருந்து மேலாக்க பெருக்கிறோம். இதான் அம்புக்குறி போட்டு காமிக்கணும். கண்டிப்பாக அம்புக்குறி போட்டால் தான் மார்க் உண்டு. இதுக்கு 2 மார்க்கு. திரும்ப இதுக்கு 1 மார்க்கு. இன்னும் முடியலை. இந்த அம்புக்குறியெலாம் போடணும். நான் செய்கிறப்ப போட்டு காமிக்கிறேன். இது அவனை கூட்டிகிட்டு அவன் இடத்துல உட்கார வைக்கிறோம். இந்த 1/2 மறக்காமல் எழுதிக்கிட்டே வரணும். எங்கே எழுதணும்? ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் எழுதணும். ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் ஒன்றுமே இருக்கக்கூடாது. இந்த நாற்கரத்தின் பரப்புங்கிற இந்த வார்த்தை மட்டும்தான் கடைசி வரை இருக்கணும். கடைசி வரை இந்த வார்த்தை மட்டும்தான் இருக்கணும். வேறு எதுவுமே இங்கே இருக்கவே கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ ஈக்குவல் 1/2 நான் போட்டுட்டேன். இந்த ஈக்குவல் டுமே நேராக போட்டு பழகுங்க எந்த கணக்கு செஞ்சாலும். இப்போ மேலேருந்து கீழாக்க பெருக்க போகிறோம். அதை மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். ஈரஞ்சா 10 ஈரஞ்சா 10 ப்ளஸ் இதில் எல்லாமே ப்ளஸ்ஸு. நமக்கு பிரச்சனையே இல்லை, ஈஸி. 9 45 ப்ளஸ்ஸு 4 28 ப்ளஸ்ஸு 2 ப்ளஸ்ஸு. அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த 4 முடிஞ்சோடனே இவங்க ஒரு வீட்டு பிள்ளைங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருங்க. அடுத்து மைனஸ் போடணும் ஃபார்முலாவில். திரும்ப அடுத்தவன், அதனால் அவனுக்கு வேறு வீடு கொடுக்கணும். ப்ராக்கெட் போட்டாச்சு. நான் இங்கே வீடுன்னு சொல்கிறது ப்ராக்கெட்டு. அப்புறம் பாருங்கள், கீழேருந்து இப்போ மேலாக்க போகிறோம். கீழேருந்து இதை இது கூட பெருக்கணும். இதை இது கூட, இதை இது கூட, இதை இது கூட. ஈரஞ்சா 10 ப்ளஸ்ஸு 5 20 ப்ளஸ்ஸு 9 9 ப்ளஸ்ஸு 7 14. இவங்க முடிஞ்சவொடனே இவங்க ப்ராக்கெட் வீடு, இவங்க முடிஞ்சவொடனே இவங்களுக்கு வீடை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இந்த 2 வீட்டுக்கு காமன் தான் இந்த 1/2. அப்போ இந்த ப்ராக்கெட் ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். பாருங்கள், இவங்களுக்கு தனி வீடு, இவங்களுக்கு தனி வீடு. இந்த 1/2 இவங்களுக்கும் உண்டு, இவங்களுக்கும் உண்டு. அப்போ இது ஒரு காமன் ப்ராக்கெட் கடைசி வரை கொண்டு வரணும். ஒரு நம்பராக மாத்திர வரை கொண்டு வரணும். ஈக்குவல் டு இப்போ 1/2. இப்போ எல்லாமே ப்ளஸ்ஸு தான். அதனால் நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். போன சம்மில் என்ன பார்த்தோம்? ப்ளஸ் எல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கிட்டோம், மைனஸ் எல்லாம் தனியாக கூட்டிக்கிட்டோம். திரும்ப ரெண்டையும் கூட்டணுமா கழிக்கணுமான்னு பார்த்து அந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி, கான்செப்ட் யூஸ் பண்ணி போட்டோம். இங்கே எல்லாமே ப்ளஸ்னால் நம்ம அப்படியே கூட்டிக்கலாம். நான் ரஃப் ஒர்க்லேயே போடுறேன். தெரியாத பிள்ளைங்கள்லாம் நிறையாவே இருக்குது. அதனால் தனியாகவே இப்படி எழுதி இப்படி கூட்டிக்கும். சரியா? 8 ப்ளஸ்ஸு 8 கூட 2 கூட்டினா 10, 10 கூட 5 கூட்டினா 15, 15க்கு 5 மிச்சம் 1, 1 + 1 2, 2 + 4 6, 6 + 2 8. அப்போ 85 வருது. 85. இந்த மைனஸ் அடையாளத்தை இப்போ மறக்காமல் போட்டுறணும். இதுவுமே எல்லாமே ப்ளஸ் தான். அப்போ இங்கே எழுதிக்கலாம். இது எல்லாமே ப்ளஸ் தான். யாரெல்லாம்? 10 20 9 14. இவங்க எல்லாத்தையும் நம்ம கூட்ட போகிறோம். பாருங்கள், 4 + 9 13. அவ்வளோதான். மீதி எல்லாம் 0. 13க்கு 3 மிச்சம் 1. 1 + 1 2, 2 + 2 4, 4 + 1 5. அப்போ நமக்கு கிடைக்கிறது 53. எல்லாமே ப்ளஸ்ஸுனால் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இது 53 எழுதியாச்சு. 53 எழுதியாச்சு. இப்போ இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன், இங்கேயும் க்ளோஸ் பண்ணணும். இவங்க ஒன்றா ஆக்கிட்டாங்க. இவங்க 4 பேரையும் ஒருத்தனாக மாற்றிட்டோம். இவன் 4 பேரையும் ஒருத்தனாக மாற்றிட்டோம். ஸோ தனித்தனி வீடு வேண்டாம். இப்போ இப்படி போட்டாச்சு. நடுவில் மைனஸ் இருக்குது. இப்போ இந்த 1/2 இவங்க 2 பேருக்குமே உண்டு. ஸோ 1/2 அப்படியே எழுதணும். ஒரு நம்பராக மாத்திர வர. இப்போ 85ல் 53 கழிக்கணும். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். இப்போ அடுத்த ரஃப் ஒர்க்கு 85ல் 53 கழிக்கணும். அப்போ 5ல் 3 கழிச்சா 2, 8ல் 5 கழிச்சா 3, 32. நமக்கு கிடச்சிருக்கிறது 32. 85 தான் ப்ளஸில் இருக்குது. அப்போ பெரிய நம்பர் அடையாளம் ப்ளஸ்ஸு. ஸோ நமக்கு ப்ளஸ்லேயே கிடச்சிரும்.
இப்போ 1/2 இங்கே 32 இருக்குன்னா இதை வந்து 2ஆல் வகுக்கணும் அல்லது பாதி போடணும். சின்ன நம்பர்னால் பாதினா டக்குன்னு போட்டுருவேன். 32ல் பாதி வந்து 16 சதுர அலகு. சரி, அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா அடுத்த ரஃப் இருக்குது. 32 2ஆல் வகுக்கணும். 2 2 மிச்சம் 1 3ல் மீதி 1 இருக்குது 12 6 12 அப்போ 16 வந்துடும். சரி, இன்னொன்று கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, திரும்ப ஒரு தடவை கணக்கை பார்த்துக்குருவோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சதுர அடிக்கு 1300 ரூபா. ஒரு சதுர அடிக்கு 1300 ரூபா. அப்போனா மொத்தம் எவ்வளவு செலவு இதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும், ஒரு சதுர அடிக்கு ஈக்குவல் டு ரூபாய் 1300. எனக்கு தேவை 16 சதுர அடி. அப்போ 16 சதுர அடிக்கு ஆகும் செலவு ஈக்குவல் டு இந்த 1300 இன்ட்டு 16. இதோட ஆன்சரை போடணும். இப்போ இது ரெஃபர் போடலாமா? 1300 இன்ட்டு 16 0 வச்சு 6 பெருக்குனா 0. திரும்ப இந்த 3ஐயும் 6ஐயும் பெருக்கணும். 6 3 18க்கு 8 மிச்சம் 1 1 6. சரியா? அதுக்கப்புறம் 1 வச்சு பெருக்குனா அதே நம்பர் அப்படியே வரும். 1 வச்சு பெருக்குனா அதே நம்பர் 0 0 8 9 1. இப்போ 19 800 நம்மளுக்கு வந்திருக்குது. 19 தப்பு வருது. 0 0 6 3 18க்கு 8 மிச்சம் 1 இருக்குது. 1 1 6 6 1 7 இந்த இடத்துல. அதுக்கடுத்து 1வது வாய்ப்பாடு அதை அப்படியே போடுறோம். 0 0 8 7 + 3 10. 10க்கு 0 மிச்சம் 1 2. அப்போ நம்ம கிடச்சிருக்கிறது 20,800 ரூபாய். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போது அந்த வாகன நிறுத்துமிடம் ரெடி பண்ணுறதுக்கு 20,800 ரூபாய் வந்து செலவாகும். இந்த 13 16 கூட இப்படி எழுதாமல் ஈஸியாக வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதை சொல்கிறேன். இது கூட பாருங்கள், ஈஸியாக எப்படின்னா 13 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2 0 இந்த பக்கம் போட்டுறணும். வர்ற ஆன்சரில் அந்த 2 0 ஆட் பண்ணிக்கணும். 6 3 18க்கு 8 மிச்சம் 1 1 6 6 + 1 7. அப்புறம் 1 3 3 1 1 8 10க்கு 0 மிச்சம் 1 2. இப்போ அந்த 2 0 இங்கே போடணும். அப்போ 20,800 எப்படி வேணால் பெருக்கிக்கலாம். இது ஈஸியாக இருக்கும் இப்படி பெருக்கிறது. இப்போ இந்த கணக்கு வந்து புக்கில் இந்த படம் போட்ட கணக்கு ஞாபகம் வச்சுக்கணும். புக்கில் இந்த படம் போட்ட கணக்கு கொடுக்கப்பட்ட படம். இதுதான் நாற்கரத்தின் பரப்பும் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை உருவாக்குற அந்த இடத்த நம்ம வந்து வாகன நிறுத்துமிடமாக மாற்றுறதுக்கு ஆகிற செலவையும் கண்டுபிடிக்கிறோம். தேங்க்யூ.